எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்றடைந்தார். அவருடன் ஷீலா பாலகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் சென்றுள்ளனர். தமிழ்நாட்டில் வர்தா புயலினால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிவாரணம் அளிக்க கோருவது உள்ளிட்ட அரசின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவர் பிரதமரிடம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சென்ற முதலமைச்சருக்கு தமிழக இல்லத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமரிடம் முன்வைக்க உள்ள கோரிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதுவதோடு நின்றுவிடாமல் டெல்லிக்கே நேரில் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை தேறிவிட்டதாகவும் 2 நாளில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். வெறும் கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நேரடியாக சென்று பெற வேண்டிய நிதியை அழுத்தம் கொடுத்து முறையாக பெற்று வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன். ஊடகங்களுக்கு நான் அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். உடல்நலக் குறைவிற்காக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதி நாளை அல்லது நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சுவாச கோளாறு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சுவாச கோளாறை சீரமைக்கும் வகையில் கடந்த 16ஆம் தேதி அவருக்கு டிராஸ்கோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் வயது முதுமையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சுவாச கோளாறு மற்றும் சளி பிரச்சினை சீரடைந்து வருவதை அடுத்து ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு வரும் பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏராளமான மக்கள் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மெரினா வந்த தமிழக அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணை வரும் 22ஆம் தேதிக்கு டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினமே இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதும் குறித்தும் தயாநிதி கலாநிதி மாறன் மற்றும் கலாநிதியின் மனைவி காவிரி கலாநிதி ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் உத்தரவுக்கு தயாராகாததால் வரும் 22ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஓ.பி. ஷைனி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காகத்தான் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் ஆன் தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியில் சட்டத்திற்கு உடன்பட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முயற்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் எந்த கட்சி ஆட்சி நடத்தினாலும் மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்றும் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து வந்த தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணிகள் அனைவரும் வெளியேறிய நிலையில் சோதனையிடும் பகுதியில் கேட்பாரற்று கிடந்த பையை சுங்கத்துறையினர் கைப்பற்றி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிலிருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 10 தங்க பிஸ்கட்டுகளை சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் வந்த சலீம் மற்றும் ராஜா ஆகியோரை பரிசோதித்த சுங்கத்துறை அதிகாரிகள் உள்ளாடைகளில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த 1 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரட்டூர் தண்டவாளம் உள்வாங்கியதால் சென்ட்ரல் ரயில் வரை இயங்கும் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை அடுத்த கொரட்டூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் சுரங்கப்பாதை பணியால் இன்று காலை திடீரென்று தண்டவாளம் உள்வாங்கியதில் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் ரயில் வரை செல்லும் மின்சார ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. இதனால் அரக்கோணத்திலிருந்து வந்த ரயில் பட்டறைவாக்கம் கொரட்டூர் இடையே நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள், பள்ளி, கல்லூரி மற்றும் செல்லும் ஆட்கள் என அனைவரும் வெகு நேரம் காத்திருந்தனர். பின்பு ரயில் ஊழியர்கள் வந்து தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து மின்சார ரயில் விரைவு ரயில்கள் வழியாக தாமதம் இயக்கப்படுகின்றன. தமிழகத்தில் அரவை பருவம் தொடங்கியுள்ள நிலையில் கரும்பிற்கான கொள்முதல் விலையை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பொதுத்துறை மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளில் கரும்பு அரவை பருவம் தொடங்கி சில வாரங்கள் ஆகிவிட்டது என்றும் விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் தொடங்கிவிட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இதுவரை கரும்புக்கான கொள்முதல் விலையை தமிழக அரசு அறிவிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
நாமக்கல் அருகே திருமணத்திற்காக மறுத்த 16 வயது சிறுமியை அவரது பெற்றோரை எரித்துக் கொண்டதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிறுமியின் சகோதரரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வளையப்பட்டி அருகே உள்ள வாழவந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற சிறுமிக்கும் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் திருமணம் செய்ய இரு வீட்டாரும் முயற்சி செய்து வந்துள்ளனர். இந்த திருமணத்திற்கு ஐஸ்வர்யா எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவலறிந்த நாமக்கல்லில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மைய அதிகாரிகள் ஐஸ்வர்யாவை மீட்டு நாமக்கல்லில் உள்ள காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை காப்பகத்திற்கு சென்ற ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் தந்தை தங்கராஜ் உடல்நிலை மோசமாக இருப்பதாக கூறி அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் சனிக்கிழமை இரவு உடல்நிலை சரியில்லாமல் ஐஸ்வர்யா இறந்துவிட்டதாக கூறி அவரது உடலை சுடுகாட்டில் எரித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலை மீண்டும் இன்று திறக்கப்பட வாய்ப்புள்ளது. ஹரித்வாரில் கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் மேற்கொண்டார். கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலை அமைக்க ஹரித்வார் சாதுக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்காலிகமாக பூங்கா ஒன்றில் நிறுவப்பட்டது. இந்நிலை முறைப்படி ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலையை நிறுவும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறவுள்ளது. உத்தரகாண்ட் அரசு சார்பில் நடைபெறும் இந்த விழாவில் அம்மாநில முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்க உள்ளார். திருமணமாகாத பெண்களை விட திருமணமான பெண்களே அதிக அளவில் வேலைக்கு செல்வதாக தற்போதைய ஆய்வறிக்கை ஒன்று தெரியவந்துள்ளது. திருமணமாத பெண்களில் 27% பேர், திருமணமாகாத பெண்களில் 42 பேரும் வேலைக்கு செல்வதாக புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு செல்லும் திருமணமான பெண்கள் பெரும்பாலானோருக்கு ஓராண்டிற்குள் குழந்தைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கடந்த 30 ஆண்டுகளில் திருமணமான பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்வது குறைந்துவிட்டதாகவும் குழந்தை பராமரிப்பு 3 ஆண்டுகளாக குறைந்துவிட்டதாகவும் புள்ளி விவரத்தில் தெரியவந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மண் சரிவால் ரத்து செய்யப்பட்டிருந்த மலை ரயில் சேவை சீரமைப்பு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதி இரவு மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் பகுதிகளில் பெய்த கனமழையில் ஏற்பட்ட மண் சரிவால் நீலகிரி மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு சேதமடைந்த இரும்பு பாதையை மாற்றி அமைத்தனர். சீரமைப்பு பணிகள் நேற்று பிற்பகல் முடிவடைந்த பின்பு சோதனையோட்டம் நடத்தப்பட்டது. இதையடுத்து இன்று வழக்கம் போல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு நீலகிரி மலை ரயில் ஏற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே கிணற்றில் மாணவர்கள் 2 தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள துரைசாமிபுரத்தில் சூர்யா, சேர்மந்துரை ஆகிய இருவரும் கீழஇரால் கிராமத்தில் உள்ள அரசு உதவிபெறும் தனியார் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் இருவரும் பள்ளிக்கு சென்று விளையாடியதாக தெரிகிறது. அதன் பின்பு அவர்கள் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் 2 சிறுவர்களும் கோவில் அருகே உள்ள சிறிய கிணற்றில் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. எக்ஸ்பிரஸ் நியூஸ் இத்துடன் நிறைவு பெற்றது.